எண் 9 சுதர்ஷன் கே. அவையோரே, அதில் பெரியோரே, நாளை வரலாறே, இன்றைய மாணவரே, உங்கள் அத்தனை பேரும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேச போகிறேன். என் தலைப்பில் இறங்கி ஆசிரியர் ஒருவர் ஒரு கடிதத்தை எழுதி ஒரு மாணவனிடம் கொடுத்து தன் தாயிடம் கொடுக்குமாறு கூறினார். பின் அந்த கடிதத்தை தாய் படித்து கண் கலங்கினார். அந்த மகன் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டபோது அந்த தாய், உங்கள் குழந்தை அதிக அறிவாற்றலுடன் இருக்கிறான், அவனுக்கு கற்பிக்கும் அளவுக்கு போதுமான அறிவு இங்கே யாருக்கும் இல்லை என்று எழுதியிருப்பதாக சொன்னார். உற்சாகமாக அந்த பையன் துள்ளி குதித்தார். பின் அவனு தாயே ஆசிரியரானார். தன் தாய் ஊக்குவிப்பால் உயர்ந்த மாபெரும் மேதையாகிய எடிசனை பற்றியே நான் பேச போகிறேன். 1847 ஆண்டு பிப்ரவரி 11 அமெரிக்காவில் மிலன் என்ற ஊரில் பிறந்தார். இவரது தந்தை சாமுவேல் எடிசன், தாயார் நான்சி எடிசன் ஆவார். இவருக்கு இயற்கையிலே எதை பார்த்தாலும் ஏன், எப்படி என்ற கேள்வி கேட்கும் திறனே. அவர் மிகப்பெரிய விஞ்ஞானி ஆவதற்கும் பல சாதனங்களை கண்டுபிடிப்பதற்கும் தூண்டுகோலாக இருந்து அவரது முதல் ஆய்வகமே ரயில் பட்டி தான். 11 நாட்களுக்கு ஒரு சிறு கண்டுபிடிப்பு, 6 மாதத்திற்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு அணிலுக்கு நிர்ணயித்து ஆராய்ச்சி செய்து புது புது கருவிகளையும் கண்டுபிடித்தார். 1879 முதல் மின் விளக்கை கண்டுபிடித்தார். அவரது கண்டுபிடிப்புகள் 1300, அதில் 1093 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெற்றார். ஆரம்ப காலத்தில் ஆசிரியராக ஒதுக்கப்பட்ட எடிசன் பின்னாளில் உலகம் போற்றும் விஞ்ஞானியாக உருவெடுத்தார் என்றால் அதற்கு காரணம் 1000 வெற்றிகளை பார்த்தவர் அல்ல, 1000 தோல்விகளை பார்த்தவர். அதனால்தான் உலகம் இன்றும் கண்டுபிடிப்புகளின் அரசன் என எடிசனை வர்ணிக்கிறது. வெற்றி என்பது 1% உத்வேகம், 99% உழைப்பு. இது அவருடைய அழகிய பொன்மொழி. எடிசன் 1931 அக்டோபர் 18 நியூஜெர்சியில் காலமானார். உலகிற்கு ஒளி கொடுத்த எடிசனுக்கு அன்றைய அதிபர் ஹெர்பர்ட்டின் பேரில் அமெரிக்கா முழுவதும் மின் விளக்குகள் 1 நிமிடம் அணைக்கப்பட்டன. சரித்திரம் ஒரு முறை உன் பெயரை சொல்ல வேண்டும் என்றார், நீ பல முறை என்னிடம் வர வேண்டும். இப்படிக்கும் முயற்சி. மிகப்பெரிய சாதனைகள் சாதிக்கப்படுவது வலிமையினால் இல்லை, விடாமுயற்சியினால் தான். இன்றும் நான் வெல்வேன் என்ற உறுதியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.